வணக்கம் மக்களே, டிசம்பர் மான்சூன் சீசன் வந்துருச்சு. எல்லோரும் ட்ராவல் அதிகமாக பிளான் பண்ணியிருப்பீங்க. நம்ம பண்ணக்கூடிய ட்ராவல் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருந்தால் தான் நம்ம போகக்கூடிய இடத்த நம்ம நீட்டாக என்ஜாய் பண்ண முடியும். டட்கல் டிக்கெட் நமக்கு ஈஸியாக கிடைக்க ஒரு 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், எப்போவுமே டட்கல் டிக்கெட் 10 இல்லைனா 11க்கு புக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட் டைமில் லாகின் பண்ணாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே உங்கள் லாகின் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. டட்கல் ஏசிக்கு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கும், நான் ஏசிக்கு 11 மணிக்கும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் அதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸ் முன்னாடி உங்கள் லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்து லாகின் பண்ணிடுங்க. எப்போவுமே டட்கல் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே லாகின் பண்ணி எந்த ஸ்டேஷன் டு எந்த ஸ்டேஷன் போகிறேன்னு நீங்கள் எந்த ட்ரெயினில் டிக்கெட் எவ்வளோ இருக்குன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் டட்கல் டிக்கெட் புக் பண்ணும்போது தேடிட்டு இருக்க தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 122, 144 பார்க்குறோம். ஏசியில் நமக்கு 112 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. டட்கல் டிக்கெட் புக்கிங்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே மாஸ்டர் லிஸ்ட் ஆட் பண்ணுறது தான். உங்கள் அக்கௌண்ட்டில் மை ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி ஆட் ஆர் மாடிஃபை லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதில் உங்கள் பேர், பர்த் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் டட்கல் டிக்கெட் புக் பண்ணுறப்ப நீங்கள் எதுவுமே தனியாக கொடுத்துட்ருக்க தேவையில்லை, டேரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் ஜெண்டர் கேட்கும். அப்புறம் எந்த பர்த் ப்ரிஃபரன்ஸ், நீங்கள் சைடு லோயரா சைடு அப்பர் வேணுமா இல்லை அப்பர் பர்த் வேணுமாங்கிறத நீங்கள் இதிலேயே செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அதில் கேட்ரிங் சர்வீஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு வேணுமா இல்லை தேவையா இல்லைங்கிறத நீங்கள் அதுலேயே செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதில் ஐடி கார்டு நம்பர் கேட்கும். நீங்கள் அதில் ஆதார் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆதார் நம்பர் கீழே கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் அது வெரிஃபைட் பேசஞ்சர் லிஸ்ட்டாக உங்களுக்கு ஆட் ஆயிரும். நம்ம டட்கல் புக்கிங்கில் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஐஆர்சிடிசி இவாலெட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணி வைக்கிறது. ஐஆர்சிடிசி இவாலெட் டெபாசிட் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் டிக்கெட்கான அமௌண்ட் 500 1000 அதில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. டட்கல் புக்கிங்கில் மெயின்லி நமக்கு டிக்கெட் புக் ஆகாமதுக்கு காரணம் நம்ம பேமெண்ட் ஃபோன்பே இல்லை நெட் பேங்கிங்கில் பண்ணும்போது அந்த 5 மினிட்ஸ் டிலேயில் உங்களுக்கு டிக்கெட் காலி ஆயிரும். ஸோ இதில் டேட் பண்ணி பேமெண்ட் மெத்தட் ஐஆர்சிடிசி இவாலெட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக பே ஆயிரும். நம்ம இப்போது 30ஆம் தேதி டிக்கெட் புக் பண்ண போகிறோம். அதாவது 1ஆம் தேதிக்கான டிக்கெட் நம்ம டட்கலில் 30ஆம் தேதி புக் பண்ண போகிறோம். ஸோ 30ஆம் தேதி நம்ம 9 மணிக்கெலாம் லாகின் பண்ணி எந்தெந்த ட்ரெயினில் எவ்வளோ டிக்கெட் இருக்குன்னு நம்ம அவைலபிலிட்டி செக் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்ம 10 மணிக்கு 11 மணிக்கு நம்ம புக் பண்ணுறப்ப டேரெக்டாக நம்ம அந்த ட்ரெயினுக்கு நம்ம சூஸ் பண்ணி டேரெக்டாக புக் பண்ண போயிடலாம். நீங்கள் கடைசி நேரத்தில் லாகின் பண்ணி எந்த ட்ரெயினில் டட்கல் டிக்கெட் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டட்கல் டைமிங்ஸ் அதுக்குள்ளேயே ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சு போயிடும். ஸோ முன்னாடியே நீங்கள் லாகின் பண்ணி எந்த ட்ரெயின் நம்ம போகிறோங்கிறத சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு கடைசியாக பேமெண்ட் முன்னாடி இந்த 2 ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கன்சல்ட் ஃபார் ஆட்டோ அப்கிரேடேஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏசியில் அப்கிரேட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. புக் ஒன்லி இஃப் கன்ஃபார்ம் பெர்த்ஸ் அவைலபிள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெர்த் இருந்தால் மட்டும்தான் பேமெண்ட் இதாகும். இது எல்லாமே பண்ணி உங்களுக்கு டட்கலில் டிக்கெட் கிடைக்கல அப்போயும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் உங்களுக்கு கரண்ட் டிக்கெட் ஆப்ஷன். அதாவது நம்ம என்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோமோ அன்னைக்கு டிக்கெட் புக் பண்ணுறது. இந்த டட்கல் டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகணும்னா ட்ரெயின் எடுக்கிறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சார்ட் வேகன்சி ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. அப்போ ஓப்பன் ஆகும். நம்ம 30ஆம் தேதி காலையில் செக் பண்ணுறோம். அதாவது 2:40க்கு போகக்கூடிய ஒரு ட்ரெயினில் செக் பண்ணுறோம். கரண்ட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 195 டிக்கெட்ஸ் இருக்குது. இந்த டிக்கெட் நீங்கள் நார்மல் என்ன ஸ்லீப்பர் என்ன ரேட்டோ அதே ரேட்டில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் போகக்கூடியவங்களா அப்போ என்ன கேட்டால் பஸ்ஸை விட ட்ரெயின் தான் உங்களுக்கு ரொம்பவே சேஃபரான ஆப்ஷன். ஸோ கரெக்டாக டிக்கெட் புக் பண்ணி உங்கள் ட்ராவலை சேஃபாக பிளான் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை மக்களே.